டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் வடிவேல் நல்லா பாடுறாரு, அவர் முறையா பாட்டு கத்துக்கிட்டாரான்னு திருப்பூர்ல இருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. முறையாக சங்கீதத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நல்லா பாட முடியும் அப்படின்றதுக்கு நம்மகிட்ட ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்தை சொல்லலாம். அந்த வழி வந்தவர் தான் வடிவேலு. அவர் முறையாக சங்கீதத்தை கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சங்கீதத்தில் மிகப்பெரிய நாட்டம் கொண்டவராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் மிகச்சிறப்பாக இன்று வரையிலே அவரால் பாட முடிகிறது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அரண்மனை பார்ட் 4 வெளியாக இருக்கா, இல்ல வெளியீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அரண்மனை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல வேற எந்த சிக்கலும் இல்லை. அந்த படத்துடைய கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பணிகள் நிறைவடையில்லை. அதன் காரணமாக தான் அந்த படம் ஜனவரி மாதம் வெளிவரவில்லை. நிச்சயமாக ஏப்ரல் 14ஆம் தேதி என்று அந்த படம் வெளியாவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. சன்னி லியோனோட வீரமாதேவி திரைப்படம் என்னாச்சு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதான் நியூஸ் வந்தது, அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையேன்னு ஹுசூர்ல இருந்து நதியும் கேட்டிருக்காங்க. சன்னி லியோன் நடிக்கின்ற வீரமாதேவி படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கி அந்த படத்துடைய டீசர் கூட ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியானது. அதற்கு பின்னால் தான் சன்னி லியோன் அந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடாது என்று மிகப்பெரிய எதிர்ப்புகள் எழுந்தன. இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாததுக்கு அந்த எதிர்ப்புக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடப்பதாக தெரியல. பழைய திரைப்படங்களை திரும்பவும் வெளியீடு செய்யறதுக்கான காரணம் இப்ப இருக்கிற திரைப்படங்கள் சரியா ஓடலன்றதுனாலயா, அல்லது பழைய படங்கள் இன்னமும் சம்பாதிக்கும்ன்றதுனாலயா? இந்த லிஸ்ட்ல ஏவிஎம் நிறுவனமும் இருக்கிறது ஆச்சரியம் அளிக்குதுன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே வெளியான பல புதிய படங்களை பார்க்க ரசிகர்கள் வரவில்லை என்பதும், பல பழைய படங்கள் மீண்டும் வெளியான போது அந்த படங்களை பார்க்க ஆர்வமோட ரசிகர்கள் வந்தார் என்பதும் உண்மைதான். அதன் காரணமாக தான் இப்போது பல பழைய படங்களை தூசி தட்டி வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர்கள் விஜய், விக்ரம் அண்ட் அஜித் சூர்யா இந்த காம்பினேஷன்ல படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பொழிச்சலூர்ல இருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காம்பினேஷன்ல இப்போதைக்கு படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பதா நான் நினைக்கிறேன். தில்லானா போகனாம்பல் திரைப்படத்துல பத்மினி மேம்க்கு அம்மாவா நடிச்ச ஆர்டிஸ்ட் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. 1945ஆம் ஆண்டில் வெளியான என் மகன் அப்படின்ற படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வச்சாங்க சி.கே. சரஸ்வதி. அதற்கு பின்னாலே ஏறக்குறைய 53 வருடங்கள் தொடர்ந்து சினிமா உலகிலே அவங்க நீடித்தாங்க. 1998ஆம் ஆண்டில் வெளியான பொன்மானை தேடி அப்படின்ற திரைப்படம் தான் அவங்க நடித்த கடைசி திரைப்படம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபமான ஒரு மாமியார் என்றாலோ ஆத்திரக்கார மாமியார் என்றாலோ கூப்பிடு சி.கே. சரஸ்வதி என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா திரைப்படங்களையும் அவங்க நடித்தாங்க. அவங்க நடித்ததில் மறக்க முடியாத படங்கள் பல இருக்கின்றன. அப்படின்னாலும் தில்லானா மோகனாம்பாள் சி.கே. சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெருமை சேர்த்த படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தில்லானா மோகனாம்பாள் என்ற அந்த கதாபாத்திரம் அந்த படத்தின் மூலம் எந்த அளவுக்கு புகழ்பெற்றதோ அதற்கு சற்றும் குறையாத அளவிற்கு தில்லானா மோகனாம்பாளுடைய தாயாரான சண்முகோடிய பாத்திரமும் மிகப்பெரிய பெயரை பெற்றதென்றால் அதுக்கு சி.கே. சரஸ்வதியுடைய நடிப்பும் ஒரு முக்கியமான காரணம். அரண்மனை பார்ட் 4 திரைப்படத்துல சுந்தர் சி சாருக்கு ஜோடியா நடிக்கிற ஹீரோயினுடைய பேர் என்னன்னு ஓடைப்பட்டியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. அரண்மனை 4 படத்துல 2 முக்கியமான கதாநாயகர்கள் நடிக்கிறாங்க. ஒன்று தமன்னா, இன்னொன்று ராஷி கண்ணா. தமன்னா சுந்தர்சியுடைய சகோதரி பாத்திரத்தை நடிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அவருடைய ஜோடியா நடிக்கின்ற நடிகையாக ராஷி கண்ணா தான் இருக்க முடியும். தமிழ் மொழி சுத்தமும் தெரியாம 13 வெற்றி திரைப்படங்கள்ல எப்படி எல்எஸ்ஆர் டங்கன் கொடுத்தாரு, அந்த காலத்து நடிகர்கள் எப்படி ஆங்கிலம் புரிஞ்சு நடிச்சாங்கன்னு சென்னையில இருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. ஆர்வம் இருந்தால் எந்த ஒரு இயக்குனராலும் எந்த மொழி படத்தையும் இயக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் எல்எஸ்ஆர் டங்கன். அவர் எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்களோடெல்லாம் இணைந்து பணியாற்றினார் அப்படின்றத பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியத்தை அது தருகிறது. ஒரு பக்கம் பாரதிதாசனோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார், இன்னொரு பக்கம் கலைஞர் மு. கருணாநிதியோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறார். இப்படி பல தமிழ் அறிஞர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் எல்எஸ்ஆர் டங்கன். எப்போதுமே மொழி தெரியாமல் ஒரு படத்தை இயக்கும்போது அந்த மொழி தெரிந்த ஒருவரை அவருக்கு உதவியாளராக நியமித்து தருவாங்க. ஆனாலும் தமிழ் மொழி தெரியாமலேயே பல முக்கியமான தமிழ் படங்களை மிகச்சிறப்பாக எல்எஸ்ஆர் டங்கன் இயக்கினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சினிமா கலையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் தான். நடிகர்கள் விஜய் அண்ட் அஜித்தை வச்சு இயக்குனர் மணிரத்னம் திரைப்படம் இயக்கலன்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய தயாரிப்பிலே உருவான திரைப்படம் தான் நேருக்கு நேர் அப்படின்ற திரைப்படம். அந்த படத்துல முதல்ல விஜய், அஜித் ஆகிய இருவரும் தான் நடித்தார்கள். ஒரு காலகட்டத்திலே அந்த படத்திலிருந்து விலகிய அஜித் மணிரத்னம் அழைத்தும் அந்த படத்தில் நடிக்க வரல. அதனால அஜித்தை வைத்து படம் எடுக்கின்ற எண்ணத்தை அடியோடு மணிரத்னம் கைவிட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயை வைத்து ஒரு படத்தை இயக்குவதற்கான முயற்சியில சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஈடுபட்டது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியான தேதிகள் ஒத்து வராதனால அது நடக்கலை.
இத்தனை வருஷம் நடிகை த்ரிஷா கூட நடிச்ச எந்த நடிகரும் ஒரு எதிர்ப்பு கூட சொல்லலையே, இது தப்பு இல்லையான்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. உங்களுக்குள்ள அதே ஆச்சரியமும் வருத்தமும் தமிழ் சினிமா கதாநாயகன் மேல எனக்கு இருக்கு. எத்தனை கதாநாயகர்களோடு இணைந்து த்ரிஷா நடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஒரு கதாநாயகர் கூட த்ரிஷாவுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்காதது நிஜமாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பாரதி ராஜா சார்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. பாரதிராஜனுடைய கனவு படம்னா அது குற்றப்பரம்பரை அப்படின்ற படம் தான். அந்த படத்தை எடுப்பதற்கான முயற்சியில் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஈடுபட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போதுதான் அந்த படத்தை எடுக்க பாலா முன் வந்தார். அவங்க 2 பேருக்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அப்போது எழுந்தன. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே இனி குற்றப்பரம்பரை படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு பாரதிராஜாவுக்கு அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹாலிவுட் நடிகர்களுடைய குரலை சரியான லிப்சிங் மூலியமா தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு மெல்பர்ன்ல இருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலே ஹாலிவுட் நடிகர்கள் தமிழ் பேசுவதற்கு அழகாக சிங்க் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஆஸ்கர் அகாடமியின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ஒரே இந்தியரான சத்யஜித் ரே சாரை நேரில் சந்திச்சிருக்கீங்களா? அப்படி சந்திச்சிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. சத்யஜித் ரே என்ற அந்த மாபெரும் படைப்பாளியை நேரிலே பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவருடைய படைப்புகளை நான் பார்த்துருக்கேன். அவரை பற்றி நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஜேசன் சஞ்சய் இயக்கிற முதல் திரைப்படத்துல நடிகர் துல்கர் சல்மான் லீட் ரோல்ல நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. ஜேசன் சஞ்சய் இயக்குகின்ற படத்துடைய படப்பிடிப்பு எப்போது தொடங்க போகிறது, அதில் யாரெல்லாம் நடிக்க இருக்காங்க அப்படின்றத பற்றி இதுவரைக்கும் அந்த படத்தை தயாரிக்கின்ற லைக்கா நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. இதுவரை வந்து கொண்டிருக்கின்ற எல்லா செய்திகளுமே வதந்திகள் தான். சார், நடிகர் விமலுக்கு எந்த திரைப்படமும் கை கொடுக்கலையே, அதுக்கான காரணம் என்ன? அவர் கதை தேர்வில் கோட்டை விடுறாரு ஏன்? அவர் நடிக்க இருக்கிற அடுத்த திரைப்படம் என்னன்னு சென்னையிலிருந்து சுந்தரகுமார் கேட்டிருக்காங்க. விமலை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நன்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல இயக்குனரும், நல்ல கதை அமைஞ்சா நிச்சயமா விமல் இந்த சினிமா உலகத்திலே ஒரு நல்ல இடத்தை பிடிப்பாரு. என்ன காரணத்தாலும் அது இதுவரைக்கும் அவருக்கு சரியா அமையலை. வெறும் 2 படத்துல நடிச்சிருக்க நடிகர் கவின் தன்னுடைய அடுத்த படத்துக்கு 6 கோடி சம்பளம் கேட்கறதா சோஷியல் மீடியால நியூஸ் பார்த்தேன். அவருக்கு என்னதான் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருந்தாலும் அவர் எவ்வளவுதான் சம்பளம் உயர்த்துவாருன்னு சென்னையில இருந்து அஸ்வின் கேட்டிருக்காங்க. தனக்கு என்ன சம்பளம் தரப்பட வேண்டும் என்று ஒரு நடிகர் தீர்மானிப்பதை நான் தவறு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவருக்கு மார்க்கெட் இருந்தால் நிச்சயமா கவினுக்கு அந்த சம்பளத்தை தயாரிப்பாளர் கொடுக்க போறாங்க. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு ரசிகர் மத்தியில் இல்லை என்றால் அந்த சம்பளத்தை கொடுக்காம இருக்க போறாங்க. அவ்வளவுதானே. சார், லால் சலாம் திரைப்படம் மக்கள்கிட்டயும் சரியான வரவேற்பு பெறல அண்ட் வசூல் ரீதியாகவும் பெருசா வெற்றி பெறல. அப்படி இருக்க லைக்கா நிறுவனம் இன்னைக்கு ரஜினி சாரை மீட் பண்ணி ட்வீட் போட்டிருக்கதை பாத்தீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சென்னையில இருந்து பிராங்க் கேட்டிருக்காங்க. யாரை திருப்தி செய்வதற்காக இது போன்ற செயல்களில் இவங்க ஈடுபடுறாங்க அப்படின்றத இதுவரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. சார், மிக நேர்த்தியா எடுக்கப்பட்ட யாத்தசை திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சேலம்ல இருந்து ஜீவகன் மகேந்திரன் கேட்டிருக்காங்க. யாத்திசை திரைப்படத்துக்கு தேசிய விருது கிடைக்குமா கிடைக்காதா என்பது அந்த போட்டியிலே எந்தெந்த படங்கள் கலந்து கொள்ளப் போகின்றன என்பதை பொறுத்தது. இப்போதே அந்த போட்டியில் எந்த படங்கள் கலந்து கொள்ளப் போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால இப்போதைக்கு அதை சொல்வது கொஞ்சம் சிரமம். சார், ஹிந்தியில தனியார் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்ட தாதா சாஹிப் பால்கே விருதுகளுடைய பட்டியல்களை பாத்தீங்களா? 12th ஃபெயில் என்ற ஒரு அற்புதமான படத்தினுடைய இயக்குனருக்கு விருது வழங்காம இயக்குனர்கள் அட்லி அண்ட் சந்தீப் ரெட்டிக்கு வழங்கினது சரியா? இப்போலாம் விருதுகளும் வியாபாரம் ஆயிடுச்சான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் இது போன்ற விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய வியாபாரமாகி கொண்டு வருகின்றன. அது மாதிரி வியாபாரமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பெரிய ஸ்பான்சர்கள் வந்தாக வேண்டும். ஸ்பான்சர்கள் வரணும்னா முக்கியமான நடிகர் இருந்தால் தானே ஸ்பான்சர் வருவாங்க. அதனால் பெரும்பாலும் திறமையான நடிகர்களை ஒதுக்கிவிட்டு பிரபலமான நடிகர்களுக்கு விருது கொடுக்கின்ற கலாச்சாரம் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. அடுத்து இன்று ஒரு தகவல். வாழ்க்கையில் நாம் ஒன்று நினைப்போம், வேறொன்று நடக்கும். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல சம்பவம் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழில் நடிகர்களும் சிவாஜி கணேசன் கதாநாயகன் நடிக்க வைர நெஞ்சம் அப்படின்ற படத்தை ஸ்ரீதர் இயக்கி தயாரித்தார். அந்த படத்துடைய ஹிந்தி பதிப்பு தான் கெகரி சால் என்ற திரைப்படம். அந்த படத்தையும் இயக்கியவர் ஸ்ரீதர் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பாடல்களுக்கான கம்போசிங் எல்லாம் முடிந்து விட்ட நிலையில் இன்னும் ஒரு பாடல் காட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் என்று ஸ்ரீதருக்கு தோன்றியது. உடனடியாக அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர்களான லட்சுமிகாந்த் பியாரிலால் ஆகிய இருவருக்கும் ஃபோன் செய்தார். அப்போது ஸ்ரீதருடைய படத்துக்கு மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலிருந்து இந்தி பட உலகுக்கு போன எல்லா இயக்குநர்களுக்கும் வசனத்தையும் பாடலையும் எழுதி கொண்டிருந்தவர் ராஜேந்திர கிருஷ்ணன் என்ற பிரபலமான ஒரு இந்திய வசனகர்த்தா தான். நீங்கள் கம்போசிங் வரும்போது ராஜேந்திர கிருஷ்ணனையும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஒரே நாளில் பாடல் கம்போசிங்கை முடித்து விடலாம் என்றார்கள் லட்சுமிகாந்த் பியாரிலால் இருவரும்.
உடனடியாக ராஜேந்திர கிருஷ்ணனுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டார் ஸ்ரீதர். அப்போ தான் அவர் சென்னையில் இருக்கிற விஷயம் ஸ்ரீதருக்கு தெரிய வந்தது. உடனடியாக சென்னையில் அவர் எங்கே தங்கியிருந்தாரோ அங்கே போய் அவரை சந்தித்தார் ஸ்ரீதர். என்ன சென்னைக்கு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லையே என்று சொன்னபோது சிரித்தபடியே ஒரு தகவலை ஸ்ரீதரிடம் சொன்னார் ராஜேந்திர கிருஷ்ணன். நான் எதுக்காக சென்னை வந்திருக்கேன் தெரியுமா? அடுத்த 2 நாட்களில் பம்பாயில் மிகப்பெரிய ரேஸ் ஒன்று நடக்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த 2 ரேஸ்லேயும் ஜாக்பாட் தொகை யாருக்குமே கொடுக்கப்படலை. அதனால் இந்த 3வது ரேஸில் ஜாக்பாட் தொகை இருக்குது, அது மிகப்பெரிய தொகை. என்னால் பம்பாயில் இருந்தால் ரேஸ் கோர்ஸுக்கு போகாமல் இருக்க முடியாது, ரேஸ் ஆடாமல் இருக்க முடியாது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரேஸில் நான் விட்ட பணம் கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. திரும்பவும் அந்த பாவத்தை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சென்னைக்கு வந்துட்டேன். ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பம்பாய் செல்ல இருக்கிறேன் என்றார் ராஜேந்திர கிருஷ்ணன். இப்போ ஸ்ரீதருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. உடனடியாக லட்சுமிகாந்த் பியார்லாலுக்கு தொடர்பு கொண்டார். நீங்கள் ஒரே ஒரு நாள் சென்னைக்கு வந்துட்டு போயிட முடியுமா? இங்கே தான் பாடலாசிரியர் இருக்கார், இங்கே நம்ம கம்போஸிங்கை முடிச்சிடலாம் என்று ஸ்ரீதர் லட்சுமிகாந்த் பியார்லாலுக்கு சொன்னபோது, இல்லை என்னால் வர முடிஞ்சால் வரமாட்டேனா, இங்கே பல படங்களுடைய கம்போஸிங் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது, அதனால் எப்படியாவது ராஜேந்திர கிருஷ்ணனை சமாதானப்படுத்தி பம்பாய்க்கு அழைத்து கொண்டு வந்து விடுங்கள் என்றார் லட்சுமிகாந்த் பியார்லால். திரும்பவும் ராஜேந்திர கிருஷ்ணனை சந்தித்த ஸ்ரீதர், இந்த பாடல் கம்போஸிங்காக நீங்கள் பம்பாய்க்கு வந்துதாங்கன்னா வேறு வழியே இல்லை, இங்கே ரேஸ் ஆடுற பணத்தை வேணால் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பாடல் எழுதுறதுக்காக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது போக கூடுதலாக நான் 5000 ரூபா உங்களுக்கு தரேன், அந்த 5000 ரூபா வச்சு நீங்கள் ரேஸ் ஆடுங்க, ரேஸில் உங்களுக்கு இந்த பணம் போனாலும் உங்கள் பணம் போல இல்லையா, அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி ஒருவாறாக அவரை சமாதானப்படுத்தி பம்பாய்க்கு அழைத்து சென்றார். பம்பாய்க்கு போனவுடனே தான் சொன்னபடி கூடுதலாக ஒரு 5000 ரூபாய் அந்த பாடலாசிரியரான ராஜேந்திர கிருஷ்ணனுக்கு கொடுத்தார் ஸ்ரீதர். நாளைக்கு ரேஸு முடிச்சுட்டு நாளை மறுநாள் கம்போஸிங் வந்துடுறேன், பாட்டை ஜமாச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் ராஜேந்திர கிருஷ்ணன். மறுநாள் ரேஸ் நடந்து முடிந்தது. ஆனால் ராஜேந்திர கிருஷ்ணன்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கூட ஸ்ரீதருக்கு வரல. எப்படி அந்த 5000 ரூபா தூத்துட்டு சோகத்தில் உட்கார்ந்துருப்பார் நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்கள் என்று தன்னுடைய நண்பரும் உதவியாளருமான சித்ராலயா கோபுக்கிட்ட ஸ்ரீதர் சொல்ல, கோபு ராஜேந்திர கிருஷ்ணன் ஃபோன்லேயே தொடர்பு கொண்டார். நான் தான் கோபு பேசுகிறேன், ஸ்ரீதர் சார் உங்ககிட்ட பேச சொன்னார் அப்படின்னு சித்ராலயா கோபு சொன்ன மறு நிமிடம் உடனடியாக வீட்டுக்கு வாங்க என்றார் ராஜேந்திர கிருஷ்ணன். அவர் இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே ஸ்ரீதருக்கும் கோப்புக்கும் என்னன்னு புரியல. அவருக்கு என்ன ஆயிட்டோம் அப்படின்ற பதட்டத்தோடவே ராஜேந்திர கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு அவங்க 2 பேரும் போனாங்க. அவருடைய வீட்டு முன்னரையில் அவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 2 பேருக்குமே ஓரளவுக்கு படபடப்பு அடங்கியது என்று சொல்லலாம். என்ன, நான் கொடுத்த மொத்த 5000 ரூபாயும் ரேஸ் கோர்ஸில் வேட்டு விட்டாச்சில்ல என்று ராஜேந்திர கிருஷ்ணன்கிட்ட ஸ்ரீதர் சொன்னபோது, அதை ஏன் கேட்குறீங்க, அந்த மொத்த ஜாக்பாட் தொகையும் ஒரு சண்டாளன் அடித்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னாரு ராஜேந்திர கிருஷ்ணன். யார் அந்த சண்டாளன் அப்படின்னு ஸ்ரீதர் கேட்டபோது, நான் தான் என்று பதில் பிறந்தது ராஜேந்திர கிருஷ்ணனிடம். ராஜேந்திர கிருஷ்ணன் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீதருக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை. ஒரு திறந்த வாயை மூடவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீதர் திறந்த வாய் மூடாமல் இருப்பதை பார்த்த ராஜேந்திர கிருஷ்ணன், ஜாக்பாட் தொகை எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று ஸ்ரீதரை பார்த்து ஒரு புதிர் போட்டார். என்ன, 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்ல என்றார் ராஜேந்திர கிருஷ்ணன். 5 லட்சம் என்று ஸ்ரீதர் சொன்னபோது கலகலவென்று சிரித்த ராஜேந்திர கிருஷ்ணன், மொத்த ஜாக்பாட் தொகை 48,75,000 ரூபாய் என்று ராஜேந்திர கிருஷ்ணன் சொன்னபோது சித்ராலயா கோபுவும் ஸ்ரீதரும் மூர்ச்சை போட்டு கீழே விழாத குறைதான். இந்திய குதிரைப்பந்தய வரலாற்றிலேயே அதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி அவ்வளவு தொகையை ஜாக்பாட் பரிசாக எவருமே பெற்றதில்லை. ஒரு பாடல் கம்போசிங்கிற்காக பம்பாய் சென்ற ராஜேந்திர கிருஷ்ணனுடைய அந்த பயணம் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது பாருங்க. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.